ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு வாரமும். ஆனா அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வட்டிக்கும் எடுக்கிறார், வட்டிக்கும் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு சிகரெட்டை 2-3 சிகரெட் பேக்கெட்டையும் முடிக்கிறார். ஒவ்வொரு நாளும் 2-3 பேருக்கு ஏசுறதுக்கும் ஆரம்பிப்பார். எத்தனையோ பிசினஸ் செய்யற நேரத்துல அப்படியே பிரைபரியும் பகாவையும் கொடுத்துடுவாரு. அப்படியே புதுசா வார எல்லாம் படங்கள், அந்த படங்களையும் பார்த்து கொள்றாரு. அவர் கேட்காத பாட்டுகளும் இல்லை. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இவ்வளவு அமல்கள் எல்லாம் செய்யறாரு. இதே மாதிரி பாவங்கள் செய்யறார். இவர் சிறந்ததா அல்லது இன்னொருத்தர் இருக்கிறார்? அவர் என்னண்டா, அவர் இன்னும் ஹஜ்ஜி செஞ்சே இல்லை, அவர் இன்னும் உம்ரா செஞ்சே இல்லை, அவர் படுத்த எழும்புறது சரியா சுபோ தொழுகைக்குதான். அவர் இமாம் ஜமாத்தோட பரலான தொழுகைகளை தொழுந்து கொள்வாரு. முன்பின் சுண்ணத்தும் தொழுவது இல்ல, பெருசா திக்ரும் இல்ல, பெருசா திலாவத்துல் குர்ஆனும் இல்ல, மக்களுக்கு சதகா கொடுக்கிற பழக்கமும் இல்ல, பரலோட மட்டும் வாழ்க்கையை கொண்டு போறார். ஆனா பாவங்கள் செய்யறது இல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 2 மனிதர்களுடைய ஹஜ்ஜி உம்ரா இவ்வளவு எல்லாம் செய்யறார். ஒருத்தர் அடுத்த ஒன்றுமே பெருசா செய்யல. இந்த 2 பேர்ல ஆக சிறந்தவங்க யாருன்னு கேட்ட நேரத்துல சொன்னாங்க, இந்த பாவத்திலிருந்து தெரிந்து கொள்கிற 2வது மனிதன் இருக்கிறாரே, இதோட ஒன்றையும் சமமாக்க. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ரமதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம், குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்றான், ரமதான் ஏன் உங்களுக்கு? உள்ளத்துல தக்வா வரதுக்காக வேண்டி. தக்வாவுடைய பேசிக் ரிக்வயர்மெண்ட் என்ன? பாவங்கள் இருந்து தூரமாகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு மனிதன் பாவத்திலிருந்து தெரிந்து கொள்றாரா, அவனை போல ஒரு சிறந்த மனிதன் இல்லை. எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும் அந்த நன்மை செஞ்சு பாவம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய மனிதனை விட இந்த பாவம் செய்யாத மனிதன் சிறந்தவர் என்பது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொன்னாங்க. அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் சொன்னாங்க. ஏன் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் பாவம் செய்யக்கூடிய நேரத்துல அந்த மனிதனிடத்துல எவ்வளவு மோசமான விஷயங்கள் நடக்குது. முதலாவது விஷயம், அந்த மனிதன் பாவம் செய்யக்கூடிய நேரத்துல உலமாக்கள் கிதாப் எழுதுறாங்க, இந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி கெட்ட அடியானாக மாறிடுவான். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? நிச்சயமாக மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி இல்லாதவனாக இருக்கிறான். அல்லாஹ் தான் கண்ணை வழங்கினான், அல்லாஹ் தான் காதை வழங்கினான், அல்லாஹ் தான் இந்த உறுப்புகளை வழங்கினான். இந்த எல்லாத்தையும் வெற்றி ஒரு மனிதன் படைத்த ரப்புக்கே மாற்றம் செய்யறான் என்றா எவ்வளவு கெட்டவனாக இருக்கும் என்று யோசிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், யா அய்யுஹன் நாசு மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லதி خلقك فسواك فعدلك. ஏ மனிதனே, அந்த தங்கையான அல்லாஹ்வை விட்டும் உன்னை மறக்கடிக்க வச்சது எது? ஏன் நீ அல்லாஹ் மறந்திருக்கிறாய்? அந்த அல்லாஹ் தான் உன்னை படைத்தான். படைத்தவனை மறந்து அவன் தந்த உறுப்புகளால அவனுக்கே மாற்றம் செய்வதாக இருந்தா எப்படி இருக்கு? கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்கள், எனவே இந்த மனிதன் பாவம் செய்வதன் காரணமாக முதலாவது செய்வது என்னென்றா அல்லாஹ்வுக்கு நன்றியில்லாத ஒரு அடியானாக மாறி. பாவத்துல இன்பம் இருக்குது, இந்த பாவத்துடைய இன்பத்துல மூழ்கிறதின் காரணமாக முதலாவது நடக்கிற தவறு என்ன? அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்ட அடியானாக. இன்பம் இருக்கதான் செய்யும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதான் ஒரு பெரியார் சொல்றார், ஏமானா மாஃபியத்துமே முஜ்ரிமானா தோடி லல்லத்துமே. ஏமானா நாம் ஏற்றுக்கொள்றோம், மாஃபியத்துமே பாவத்துல, முஜ்ரிமானா தோடி லல்லத்துமே சினோர் இன்பம் இருக்கதான் செய்யும். கண்ணால் ஒரு பெண்ணை பார்க்கிற நேரத்துல இன்பமாக தான் இருக்கு. சிகரெட்டை இழுத்து புகைய பூ என்று விடுற நேரத்துல சூனாதான் இருக்கும். ஒரு கிளாஸ் ஒன்று போட்டு 4 தாளோட போற நேரத்துல கொஞ்சம் இன்பமா தான் இருக்கும். தள்ளிய வட்டிக்கு எடுக்கிற நேரத்துல கூட வார மாதிரி தான் இருக்கும். கிரெடிட் கார்டால சும்மா ஸ்வைப் பண்ற நேரத்துல
சும்மா ஏண்ட கல்வியை செலவழிக்கிற மாதிரி தான் இருக்கு. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இதெல்லாம் இன்பங்கள் தான். ஆனா சொற்ப கால இன்பம். ஆனா மறந்துடவானம் மகர் உஸ் பாலனே வாலே கியே கேசி பகாவத் ஹை. ஆனா நீ மறந்துடவானம் அந்த படைத்த அல்லாஹ்வுக்கு நீ மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறாய், நன்றி கேட்டவனாக நடந்து கொண்டிருக்கிறாய். அவன் எந்த வானம் சொன்னாலோ அதை செஞ்சு கொண்டிருக்கிறாய். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஆக பெரிய ஒரு பாவம் தான் அல்லாஹ் தந்த உறுப்புகளால் அவனுக்கு மாற்றம் செய்வது. எவ்வளவு பெரிய பாவம்! இந்த மனிதன் அவன் வாழ்க்கையில செய்யக்கூடிய இரண்டாவது தவறு, பாவம் செய்யறவன் இரண்டாவது பிரச்சனை என்னென்றா, எப்ப பாவம் செஞ்சு கொண்டே போவானோ, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்துக்கும் அவன் உள்ளத்துல கருப்பு புள்ளிகள் டாட்ஸ் விழுந்து கொண்டே. ஒரு பாவத்தை ஒரு பெண்ணை பார்த்துட்டார் அப்படியே டாட் விழுது, ஒரு தினாவை செய்கிறார் அப்படியே டாட் கொண்டு விழுது, வட்டி எடுக்கிறார் அப்படியே டாட் கொண்டு விழுது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த மனிதன் பாவம் செய்ய 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 என்ன நடக்குது என்றால் இவன் உள்ளத்துல புள்ளிகள் கருப்பு டாட்ஸ் நிறைஞ்சு கொண்டே போகும். எந்த அளவுக்கு ஆகும் என்றால் இவருக்கு அதுக்கு போல பாவம் செய்வது பாவமாக விளங்காது. இந்த காலத்துல கொலேஜ்களுக்கு போறதும், கடையில போயிட்டு சமூகத்துல போல பெண்களை பாக்குறது, சில நேரத்துக்கு நாங்களே யோசிப்போம் பாவமான்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கு. பாவம் என்று கேட்போம். லண்டன்ல எல்லாம் நாங்க அதை பார்த்து கொண்டிருக்கலா, எல்லாத்துக்கும் காதலிக்கதான் செய்வோம். வட்டி எல்லாம் எங்க பார்த்து கொண்டிருக்கலானே. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த பாவத்துடைய விளைவுதான் பாவம் செஞ்சு செஞ்சு அப்படியே உள்ளம் கருத்து வைத்திருக்கு. பாவத்துடைய பாரம் அவருக்கு விளங்குதில்லை. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அதான் இவ்வளவு மசூத் ரலியல்லாஹு அன்ஹுவோட ரிவாயத்துல வந்திருக்குது. ஒரு நல்லடியான் கிட்டால ஒரு சின்னோரு பாவம் நடந்தாலும் ஒரு பெரிய ஒரு மவுண்டன், ஒரு மலையொன்று தலையில முழுகிற மாதிரி இருக்கு. ஆனா அதே மாதிரிதான் ஒரு பாவி கிட்டால ஒரு பாவம் நிகழ்ந்தா உள்ளம் கருத்து வைத்திருக்குது. இப்ப என்ன நடக்குது, அவர் பாவம் ஒன்று செய்யறாருண்டா ஒரு பிளை ஒரு கொசி அப்படியே வந்து மூக்கில் இருந்தா அப்படியே தட்டி விட்டுட்டார். அது மாதிரிதான் இவருக்கு பாவம் செய்யும். என்ன பெருசாக எடுத்தோம், சின்னொரு வட்டிக்கு தான் எடுத்தோம்னு சொல்றாரு. சின்னொரு ஒரு 10 ரூபா 20 ரூபா. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அவர்கிட்ட பார்வையில பாவத்துடைய நாங்க ஆசையோட பொம்பளையில பாக்குறோம் கேட்கிறார். ஆசைக்கா எங்களுக்கு என்ன அப்படி ஆசை இருக்குதா? நாங்க ஆசைக்கு பார்க்கல, சும்மா பாக்குறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, என்ன நடந்துட்டேன்னா பாவத்துடைய பாரம் அவர்கள் உள்ள தலைவை. மூணாவது உலமாக்கள் எழுதுறாங்க, இந்த மனிதன் பாவம் செய்ய 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 என்ன நடக்குதுன்னா இவன் உள்ளம் அப்படியே இருளாகவே அப்படியே பிளாக் அவுட் ஆகும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அததான் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அந்த மனிதன் உள்ளம் கரை பிடிச்சு பேசிருக்கு, அப்படியே இருளில் நிறைஞ்சு பேசிருக்கு. நிச்சயமாக அல்லாஹ் சொல்றேன், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு இருள் இருக்குது, ஒரு டார்க்னஸ் இருக்குது. எங்களுக்கு அந்த டார்க்னஸ் விளங்காத காரணம் என்னன்னா நாங்க பாவத்துடைய சூழல்ல இருப்பதின் காரணமாக, அந்த என்வாயன்மெண்ட்ல இருக்கிறதின் காரணமாக பாவத்துடைய இருள் எங்களுக்கு விளங்குதே இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய நேசர்கள், பாவம் செய்யாதவர்கள், அவங்களால் ஒரு தவறி சரி ஒரு பாவம் நிகழ்ந்தா அந்த பாவத்துடைய இருள் அவங்களுக்கு விளங்கும். மௌலானா யாக்கூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருக்கு ஒருத்தர் சாப்பாடு கூப்பிட, அவரும் அந்த சாப்பாட்டுக்கு போக, சாப்பாடு அடிச்சு முடிஞ்சதுக்கு பின்னாலதான் தெரிய வந்துச்சு அவருடைய இன்கம் சோர்ஸ் சந்தேகம் ஆனது. செல்றாக கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த உள்ளத்துடைய நிலம் எப்படி இருக்கின்ற இவ்வளவு பெரிய வெளியுள்ள செல்றாரு. 40 நாட்கள் இந்த உள்ளத்துல நிலைப்பாடு எப்படி இருக்குது என்றா உள்ளம் பாவம் செய்வதற்கு எனக்கு தூண்டுது என்பதான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அவ்வளவு பக்குவமா இருந்தவர் அவருடைய உடம்புக்குள்ள ஒரு ஹராம் பேசிட்டு இப்ப நப்சு கல்பு சொல்லுது, அந்த பெண்ணை பாருங்களே, இந்த ஹராத்த செய்யுங்களே,
இப்படி ஒன்று செய்யுங்களே. பாவத்தை நப்சு செல்ற காரணம் என்ன? அந்த பாவத்துக்கு ஒரு டார்க்னஸ் இருக்கு. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஆனா எங்களுக்கு அந்த இருள் எங்களுக்கு விளங்குது இல்லை. என்ன, நாங்க இருக்கிறதே இருள சுத்தி. வெளிச்சத்துல உள்ளவருக்கு ஒரு இருள் ஒன்று வந்தாதான் விளங்க. நாங்க இருட்டில இருந்தா இருட்டங்க விளங்க போகுது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எப்படி ஒரு ரூம்குள்ள சரியான கடினமான நாட்டம் அடிக்குது. ஒருத்தர் ரூம்குள்ள இருக்கிறார், அவருக்கு பெருசா நாட்டம் விளங்காது. யார் அந்த ரூமுக்குள்ள கதவை திறந்து வந்துட்டாரோ அவருக்கு தான் பெருசா நாட்டம் கொண்டு வந்து. இப்படி நாட்டம் அடிக்குதுன்னு கேட்டா இவர் சொல்ல நாட்டமா இல்லையேன்னு தான் சொல்லுவார். அவர் நாட்டத்திலே இருக்கிற சுட்டி அவருக்கு நாட்டம் விளங்குது இல்லை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன நினைக்கிறேன், ரோட்ல நடந்து கொண்டு போறாங்க, ஒரு மியூசிக் சத்தம் கேக்குது. கால் எந்த அளவுக்கு என்றால் கீழ் கால் பாதம் பித்தத்துல படுற அளவுக்கு வேகமா ஏன் மியூசிக் சத்தம், மியூசிக் அந்த அளவுக்கு நடுக்கம், ஒரு ஹராம். நான் எப்படி அந்த இடத்துல இருக்கிறது? அந்த பாவத்துடைய இருள் அவங்களுக்கு இடம் கொடுப்பது இல்லை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த அளவுக்கு அவங்க அவங்களை பக்குவமாக வைக்கிறாங்க. ஆனா ஒரு மனிதன் பாவம் செஞ்சு கொண்டே போறாரு, அவருக்கு அதுல கணக்கே இல்லை. பேசுறது, மகரம் இல்லாத ஆட்களோட பேசுறது கணக்கே இல்லை, வட்டி கெடுக்கிறது கணக்கே இல்லை. ஏன், அவர் இருக்கிறதே இருள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஆனா ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவன், பாவத்திலிருந்து தெரிந்து கொள்ளணும் என்ற ஒரு கவலை உள்ளவன், அவன் இந்த வார்த்தையும் வித்தியாசமாக. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சிலவங்க வந்து சொல்லுவாங்க, ஹஜ்ரத் நாங்க கடையில வேலை செய்யறோம் ஹஜ்ரத், சரியான இக்கட்டான நிலைமை, விருப்பமே இல்லை ஹஜ்ரத், இந்த பெண்கள் வாராங்க, எப்படி செஞ்சு கொள்றது ஹஜ்ரத், கீழே பார்த்து கொண்டு விற்கவா, ஏதோ பாவத்துடைய உணர்வு இல்ல, எனவே இவரை பாதுகாக்கிறதுக்கு தடுமாறான், என்ன செய்ய ஹஜ்ரத், சரியான பிரச்சனை அடிக்குது, கண்ணை தாழ்த்தி கொண்டு விற்கவா, எப்படி பேசிக்கொண்டு வேண்டிய விளங்குது இல்ல, கஸ்டமர் லேடியா அடிக்கிறாங்களே ஹஜ்ரத், இந்த அளவு கவலைப்படுறா. இன்னொருத்தர் வந்து சொல்ல, நாங்க என்ன செய்ய ஹஜ்ரத், ஷரியத் சொன்னதுக்காக எங்களுக்கு ஒன்றும் சொல்லிடாது என்றா, முன்னுக்கு பொம்பளை வந்து இருப்புகளை நாங்க என்ன கண்ணை பொத்தி கொண்டா விற்கட்டாட்டீங்க ஹஜ்ரத் கேட்க. இந்த ரெண்டு பேருடைய வார்த்தை வித்தியாசத்தை பாத்தீங்களா? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஒருத்தர் பாவம் செஞ்சு செஞ்சு இருள விழுந்துட்டார், அவருடைய உள்ளம் கருப்பாகி போயிட்டு, அவருக்கு இப்ப கணக்கே இல்லை. ஆனா முதலாவது ஆள் அவருடைய உள்ளத்தில் ஒரு பயம் இருக்குது, ரப்பு என்ன சொல்லுவானோ, யாரெல்லாம் இப்படி ஒரு தவறு நடக்குது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இதைவிட பயங்கரமானதுதான் நாலாவது கட்டம். நாலாவது கட்டம் என்னன்னா, ஒரு மனிதன் பாவம் செஞ்சு போக 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 அவருடைய சலாமத்தான கல்வி இருக்குது, சலாமத்தான திங்கிங் ப்ரொசீஜர் இருக்குது, இது அல்லாஹ் இல்லாமக்கி. இவருடைய சிஸ்டத்துல இப்ப ஷரியத்துடைய விஷயங்கள் சரியா விளங்காம போயிடுச்சு. இவர் எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஷரியத்துடைய விஷயத்துல வை என்ற கேள்வியை போடுவார். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த கட்டத்துக்கு ஒரு மனிதன் வந்துட்டான் என்றா நன்றாக விலகிக் கொள்ளுங்க, அவர் ஹை ரிஸ்க்ல இருக்கிறார். பாவம் செஞ்சு 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 பேய்த்து ஷரியத்துடைய சட்டங்களுடைய தெளிவுகளுக்கு இல்லாம போயிடுச்சு. எந்த அளவுக்கு என்றா, இப்ப இவர் கொஸ்டின் பண்றார், ஏன் இஸ்லாத்துல வட்டி வரலாம், எவ்வளவு நல்ல விஷயம், இப்படி நாடுகள்ல பாடுகளை வட்டியோட எவ்வளவு டெவலப்பா இருக்குது, இவர் வை என்ற கேள்வியை கேட்கிறார். ஏன் பெண்களுக்கு எல்லாம் மூடிக்கொண்டு போக சொல்றது, இந்த காலத்துல எல்லாம் அது சரி வராது, நாங்க எல்லாம் சோசியலாக நடக்கணும். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு மனிதன் பாவம் செஞ்சு 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 இப்ப ஷரியத்துடைய விஷயத்துல கேள்வி கேட்கறதுக்கு ஆரம்பிக்கிறார். ஏன் அது ஹராம், ஏன் பெண்கள் இப்படி செய்யணும், ஏன் தாடி வளர்க்கணும், ஏன் கரண்ட கால குச்சியில் உடுக்கையில என்று சொல்றாங்க, அது என்ன பெருமை இருக்குது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இவர் இப்ப தெரியாம இருக்கிறாரு, இவருக்கும் ஷைத்தானுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லாம நன்றாக விலகிக் கொள்ளணும். ஷைத்தானுக்கு எப்ப அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சுஜூத் செய்ய சொன்னானோ, ஷைத்தான் சுஜூத் செய்யல. எப்ப பாவத்தை செஞ்சானோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த உள்ளத்துல உள்ள அந்த சலாமத்தான கல்புடைய சிஃபத்தை இல்லாமாக்கிட்டான். இப்ப ஷைத்தான் கேள்வி கேட்கிறான், என்ன
நானே அந்த ஆதமுக்கு சுஜூத் செய்யணும் யா அல்லாஹ். خلقتني من نار وخلقته من طين. நீ நெருப்பால படைச்சிருக்கிறாய், நான் எவ்வளவு சிறந்தவன், அவனுக்கு மண்ணால படைச்சிருக்கிறாய். யாருகிட்ட கேள்வி கேட்கறது? அல்லாஹ் கிட்ட கேள்வி கேட்கிறார். அந்த இப்லீஸ் அந்த ஷைத்தான் மறந்துட்டான். அடே எதால அவனைய படைச்சாலும் வேலை இல்ல, சுஜூத் செய்ய சொல்றது நெருப்பால படைச்ச அல்லது மண்ணால படைச்ச அல்லாஹ் சொல்றான். கண்ணை கொட்டி செய்யாம அந்த அல்லாஹ் கிட்ட கேள்வி கேட்க போறது ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செஞ்சதின் காரணம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களை யோசிச்சு பாருங்க. எங்களோட கல்புல நாங்க அல்லாஹ் கிட்ட எப்படி கேட்கறது? யார நீ ஏன் மூட்ட சொல்றாய்? அது மாதிரிதான் கேட்கிறோம். இஸ்லாம் என்ற பெயர்ல ஏன் இஸ்லாத்துல வட்டி வரோம்? ஏன் இப்படி செய்யணும்? ஏன் எங்களுக்கு பெண்கள் ஆண்கள் எல்லாம் ஒன்றா வச்சு எங்களுக்கு பேசலாம்? ஏன் இப்படி எல்லாம் ஹராம்? ஏன் பெண்கள் மூடணும்? ஏன் வட்டி ஹராம்? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இது எவ்வளவு பயங்கரமானது என்றால் நான் லேசான ஒரு உதாரணம் காட்டுறேன். எனக்கிட்ட ஒரு வேலைக்காரர் இருக்கிறார். அந்த வேலைக்காரரை வச்சிருக்கிறது என்னத்துக்கு என்ன? கடைக்கு போயிட்டு நான் சொல்ற சாமனத்தை வாங்கி கொண்டு வாங்க. நான் சொல்றேன் கடையில போயிட்டு நீங்க இன்னைக்கு மரக்கறி கோவா வாங்கி கொண்டு வாங்க, கோழிய வாங்குங்க, இறச்சி வாங்க, முட்டை கொஞ்சம் வாங்குங்க, இப்படி ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்து சல்லிய கொடுத்து நீங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா அவர் சும்மா சரி கேள்வி கேட்டாருண்டா. நான் போறேன், அது பிரச்சனை இல்லை. ஆனா ஃபர்ஸ்டுக்கு நீங்க சொல்லுங்க, ஏன் இன்றைக்கு முட்டை வாங்கணும், ஏன் இன்றைக்கு கோழி வாங்கணும், ஏன் இவ்வளவு குவான்டிட்டி வாங்கணும், இஸ்ராஃப் மாதிரி விளங்குது, ஏன் கோவா வாங்கணும், போஞ்சி வாங்கலாதா? இப்படி கேட்டா நாங்க என்ன பதில் கொடுப்போம்? அவர் வேலைக்காரன், அவரை வச்சிருக்கிறதே வேலை செய்யறதுக்கு. அவருக்கு தள்ளிய கொடுத்து வேலை சாமனத்தை வாங்கி வர சொன்னா எனக்கு ஃபர்ஸ்டுக்கு நீங்க காரணத்தை சொல்றது, அதுக்கப்புறம் நான் வாங்குறேன்னு சொன்னா நீங்க தள்ளிய திருப்பி தாங்க வீட்டுக்கு போங்கன்னு தான் சொல்லுவோம். சொல்லுவோமா இல்லையா? கணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு சாதாரண வேலைக்காரன் அவருக்கு பஸ் சொல்ற நேரத்துல ஏன் என்ற கேள்வியை கேட்டா இன்சான் ஆகிய எங்களுக்கு சபர் செய்யறதுக்கு அவரும் ஒரு இன்சான் தான், வேறொன்றும் இல்லை. அந்த இன்சான் இந்த இன்சான் கிட்ட கேட்கிற நேரத்துல ஏன் நான் பாஸ், நீங்க வேலைக்காரர், நான் சொன்னது செய்யணும், ஏன் என்ற கேள்வியை கேட்கக்கூடாது. யோசிங்க, ஒரு வேலைக்காரன் எஜமான் கிட்ட கேட்கிற நேரத்துல கோபம் வருவதுண்டா, நாங்க அல்லாத வேலைக்காரன் இல்ல, நாங்க அல்லாஹ்வுடைய அடிமைகள். இந்த அடிமை மண்ணால செய்யப்பட்டவன், ஆக நஜிசால செய்யப்பட்டவன், ஆக இழிவான அமைப்பில் இருக்கிறவன். இந்த கேவலமான மனிதன் அந்த ரப்புல் ஆலமீன் கிட்ட ஏன் நீ இப்படி செஞ்சா என்று கேட்டா அல்லாஹ் தாங்குவான் என்று யோசிச்சுவான். என்ன தகுதி இருக்கிறது கேட்கிறது? ஏன் நீ மூட சொல்றாய், ஏன் பருந்தா போட சொல்றாய், ஏன் தாடி வளர்க்க சொல்றாய், ஏன் வட்டி ஆரமாக்குறாய்? இது ரப்பு கிட்ட கேட்கிற கேள்வியான அடியான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, பாவம் செஞ்சு 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 என்ன நடந்துட்டு இருந்தா இவனுக்கு அடிமத்தனம் இல்லாம பேசிட்டு இவன் பெருமை அடிக்கிறான். அடிமத்தனம் இல்லாம பேசிட்டு நீ செய்யாம இருக்கிறது வேற, நீ அல்லாஹ் கிட்ட விஸ்டம் இதுல எங்களுக்கு விளங்கி நின்றாதான் நாங்க செய்வோம், எங்களுக்கு பட்டி சேர்ந்தாதான் நாங்க செய்வோம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இவரோட அடிமத்தனம் இல்லாம போயிடுச்சு. இவர்கிட்ட இவர் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற கேட்டகரியில இருந்து இல்லாம. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, மஹ்மூத் அல்-கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு ஒரு நெருக்கமான அடிமை இருந்தாங்க, அயாஸ் என்று. அவரோட சரியான மஹப்பத். எல்லாம் மினிஸ்டர்மார்களுக்கு சரியான கோபம். அது இவ்வளவு பெரிய இன்டெலக்சுவல் நாம் இருக்கிறோம், நாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அடிமையோட எங்களோட மஹ்மூத் அல்-கஸ்னவி கவர்னர் இவ்வளவு மஹப்பத் வச்சிருக்கிறாரு, ஏன் காரணம் பேசி கேட்டுட்டாங்க. நாங்க இவ்வளவு அறிவாளிகள், புத்திஜீவிகள் இருக்கிறோம், இந்த அடிமையோடு இவ்வளவு மஹப்பத் வச்சிருக்கிறீங்களே. மஹ்மூத் அல்-கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹ் ஒன்றும் செய்யல. சொன்னாங்க, ஸ்டோர்ல இருந்து ஒரு பேர்ல உண்டு, ஒரு முத்தொண்டு கொண்டாங்க. முத்த கொண்டாந்தா முதலாவது மினிஸ்டர் கையில கொடுத்த சொன்னாங்க, இதை பத்தி என்ன சொல்றீங்க? இந்த முத்து இந்த நாட்டுக்குரியது, இது இவ்வளவு பொறுமதியானது, இதனுடைய கலர் என்ன, இது ஃபுல்லா வர்ணனிக்கிறார். சொன்னாங்க, ஜஸாக்கல்லாஹ், அதை கீழே போட்டு உடையுங்கன்னு சொன்னாங்க.
அரசனே இது உடைக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் அல்ல, இது பொறுமதியானது. அப்படியா, சரி அடுத்தவருக்கு கொடுங்களே. அடுத்தவருக்கு கொடுத்தாச்சு. அவர்கிட்ட கேட்டா, நீங்க இந்த பேர்ல பத்தி என்ன நினைக்கிறீங்க, முத்த பத்தி சொன்னாங்க இந்த நாட்டுல. அவரும் போகிறார், உடைங்கன்னு சொன்னா உடைக்கிறாங்க. மூணாவது நாலாவது கடைசிக்கு மஹ்மூது கஸ்னவி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, அயாத கையில கொடுங்களே. அயாத கையில வந்துட்டு, அயாத் இந்த பேர்ல பத்தி சொல்லுங்களே. சரி, நாங்க எல்லாம் சொல்றாங்க இது பொறுமதியானது என்று. நிச்சயமா இது அந்த நாட்டுக்குரிய சேர்ந்தது, இவ்வளவு பொறுமதியானது, இதால இவ்வளவு விஷயங்கள் செய்யலாம். அயாத் கீழே போட்டு உடைங்களே. தூக்கியாச்சு அபிச்சாச்சு தூளா போயிடும். என்ன நினைச்சு அடுத்த மினிஸ்டர் மார்கள், அயா சொல்லுக்கு புத்தி இல்லையா, சொன்னதுக்காக வேண்டி செய்யறதா, இவ்வளவு பொறுமதியானது கீழே போட்டாரே எல்லாமே சொன்ன நேரத்துல அரசர்கள் கேட்கிறார், அயா ஏன் நீங்க அது கீழே போட்டு உடைச்சீங்க? சொன்னாங்க, அரசரே எனக்கு முத்துடைக்கிறது லேசி, ஆனா உங்களோட கட்டளை உடைக்கிறது எனக்கு கஷ்டம் இல்லை. இந்த முத்தை உடைக்கிறது லேசி, ஆனா நீங்க சொல்றதுக்கு மாற்றம் செய்யறது இருக்குது, இதை என்னையால செய்யல அரசரை, நீங்க செல்லோன்னே செஞ்சுட்டு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இதுதான் ஒரு அடிமையுடைய சிஃபத். அல்லாஹ் சொல்லிட்டான அதுக்கு பின்னால் உள்ள லாஜிக் என்ன, இதுக்கு பின்னால் உள்ள விஸ்டம் என்ன, இதுக்கு என்ன ஆதாரம் என்ன, அவன் சொல்லிட்டானா, அவன் சொன்னா செய்யறதுதான், நான் கேள்வி கேட்க மாட்டேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஆனா நாங்க மோசமானவங்க, பாவம் செஞ்சு 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 இப்ப என்னோட சிஸ்டத்துக்கு பார்த்தாதான் அவன் கட்டளைக்கு நாங்க வழிபடுறோம். இது காரணம் என்னென்றா, பாவம் செஞ்சு செஞ்சு 5வது கேட்டகரிக்கு வெட்டுட்டோம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, படாத காரணம் என்ன, நாங்க பாவம் செஞ்சதின் காரணமாக உள்ளம் இருளாக பேசிருக்குது. ஹிதாயத்துடைய நூறு இதுக்குள்ள இல்ல, ஹிதாயத்துடைய நூறு இதுக்குள்ள இல்லாம. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களை யோசிச்சு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அடிமைத்தனம் இருந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சோதிச்சு பார்க்கறான் என்றா, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக் ஃபன்ظுர் மாதா தரா. சொல்றாங்க, அருமை மகனே, நான் கனவுல கண்டன் உங்களுடைய குர்பான் செய்வதை போல. வஹீயுடைய தரஜாக்கள் இருக்குது, வஹீயுடைய தரஜா, அது ஆக உயர்ந்த தரஜா தான் அல்லாஹ்வோட நேரடியாக பேசுறது. அதுக்கு பிறகு ஜிப்ரீல் வந்து பேசுறது, அதுக்கு பிறகு இல்ஹாமின் மூலமாக வாரது. வஹீயுடைய ஆக கீழ் தரஜா தான் கனவுல விளங்குறது. நபிமார்களுக்கு கனவு வஹீ. எனவே அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம டெஸ்ட் பண்ணி பார்க்கிறது எப்படி என்றா, ஹை குவாலிட்டி வஹீ அனுப்பி இல்ல, ஆக லோ ப்ரொஃபைல்ல உள்ள வஹீ அனுப்பி கனவுல அல்லாஹ் காட்டுறான் இந்த மகனை குர்பான் செய்யறது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, மகனை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறாங்க. மகன் இப்படி நான் ஒரு கனவை கண்டன், அவ்வளவு மஷூரா என்ன, யா அபதிஸ் அல்மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் ஸாபிரீன். ஏ அருமை தந்தை, எது உங்களுக்கு ஏவப்பட்டுச்சோ நீங்க அதை செஞ்சிடுங்க. இப் அல்மா துமர், எது சொல்லப்பட்டுச்சோ செய்யுங்க வாப்பா, நான் பொறுமையோடு இருக்கிறான் என்று. இந்த நாங்க எப்படி தெரியுமா, உல்ஹியாவுடைய காலம் வந்தா ஹஸ்ரத் இந்த உல்ஹியா அகீகா சேர்த்து கொடுக்கிறார். அது கேட்கிற கேள்வி. அது இந்த கல்யாணம் ஒன்று வருவது, அந்த கல்யாணத்துக்கு கொடுக்கறது நல்லமா அல்லது ஆட்டை கொடுக்கறது நல்லமா, மாட்டை கொடுக்கறது நல்லமா, 1000 கேள்வி. மாட்டை குர்பான் பண்றதுக்கு அதை எப்படி சமாளிச்சு, அதை எப்படி சேர்த்து, அதை எப்படி கழிச்சு கொடுக்கணும் என்றது, அதுல ஒரு போர்ஷன் நாங்க ஃபுல்லா வச்சு. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இவ்வளோ ஆட்டுக்கே கேள்வி. மனுஷனை குர்பான் பண்ண சொல்றான் அல்ல, மகனை குர்பான் பண்ணுங்க. ஆனா அந்த மகன் ஈமான பாருங்க, வாப்பா கொஞ்சம் அண்ணா கிட்ட கேளுங்களே, என்னைய கொள்றதுல அவனுக்கு என்ன கிடைக்க போகுதுங்க, என்னைய கொள்றதுல என்னைய குர்பான் பண்றதுல அல்லாஹ் என்ன கிடைக்க போகும் என்று ஒரு வார்த்தை கேளுங்களே. அப்படி கூட கேட்கல. எனக்கு இதுல விஸ்டம் என்ன, இதுல லாஜிக் என்ன, இதுல எவிடன்ஸ் என்ன, இதுல புரோசனம் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, ஒன்றும் தேவையில்லை. அல்லாஹ் என்னைய கொள்ள சொல்றானா, பாப்பா அதை செஞ்சிடுங்க, அவ்வளவுதான். அது எவ்வளவு அழகா செய்யணுமோ அவ்வளவு அழகா செய்யும். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இதுதான் அடிமத்தனம். இந்த அடிமத்தனம் ஒரு பாதிக்கு இல்லாம பேசுறது.
ஏன் அவன் பாவம் செஞ்சு 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 உள்ளா பேசிட்டு நீ 4 கிளாஸுக்கு போனா பொங்கலைக்கு பக்கத்துல உட்காராம வேற எங்க உட்காரன்னு கேட்போம். இந்த மடியில உட்காருவோம் பரவாயில்லைன்னு தான் சொல்றாரு. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களை, சகோதரர்களை, தாய்மார்கள், அல்லாஹ் பாதுகாக்க நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். ஒரு மனிதன் பாவம் செஞ்சு வருந்துறான் என்றா அவனுக்கு ஏதோ ஹிதாயத்துடைய அலாமத்தல் இருக்குது, அடையாளத்தல் இருக்குது. பாவத்தை செஞ்சு நான் சரி என்று சொன்னா எங்க கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களை, தாய்மார்களை தௌபா செய்வான். தௌபாவே இல்லாம பேசிடுவே அவனுக்கு. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்க ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டியதுதான். நாங்க யோசிக்கணும் இப்ப எந்த கேட்டகரியில நாங்க இருக்கிறோம். செய்யற பாவத்தை சரியென்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருந்தா இது செய்யாம ஏழாண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? என்ன செய்ய அல்லாஹ்தான் மன்னிக்கோணும். தெரிய ஒரு தவறில் இருக்கிறோம், அல்லாஹ் தான் எங்களை இந்த பாவங்கள் இருந்து கலட்டோடும் என்று இருக்கிறவர்கள் இருக்கிறோம். ஏன் கல்வ பார்க்கணும், பாவம் செஞ்சு அவன் அந்த அடிமத்தனம் என்ற சிபத்தை இல்லாம பேசிட்டா எங்க ஆகலாம்? ஒரு ரிவாயத்துல வருவது, இஸ்ராயலிய ரிவாயத்துல வருவது, பனு இஸ்ராயல்கள் ரிவாயத்துல வருவது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வை சந்திக்க போறாங்க தூர் சீனாக்கு. அது நேரத்துல ஷைத்தான் வந்து சொல்றான், மூசா கொஞ்சம் அல்லாஹ்வோட பேசி பாருங்க, என்ன அல்லாஹ் கிட்ட கேளுங்க, எங்களுக்கும் ஏதாவது மன்னிப்போல் இருக்குதா என்று. ஷைத்தான் கேட்கிறான். அப்ப சொன்னாலும் நான் கேட்கிறேன், பிரச்சனை இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பேச வேண்டிய எல்லாம் பேசிட்டு திரும்பி வர போறாங்க மறந்துட்டு. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், ஷைத்தான் என்ன சரி கேட்க சொன்னாங்க. ஓ மறந்துட்டியா? என்ன ஷைத்தான் சொல்றான் அவங்களுக்கு எப்படி மன்னிப்பு என்று கேட்கிறான். மகஃபிரத்துடைய விஷயங்கள், சிபாரிசு என்ன சரி செய்யலாதா சொன்னவன் சரியான லேசே. அல்லாஹ் சொல்ற சரியான விஷயம் லேசே. தாங்க சொன்னோம் சுஜூத் செய்ய சொல்லி ஆதமுக்கு, ஆனா அவர் செய்யல, எந்த சாபத்துக்குள்ளாகினார். எனவே ஆக குறைஞ்சது இப்ப அவருக்கு தௌபா இருந்தா பேத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட கபர் இருக்கும், அந்த கபருக்கு பேத்து சுஜூத் செய்ய சொல்லுங்க சொன்னாங்க. இவ்வளவு லேசா? ஓ அவ்வளவு லேசாதான் வச்சு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க திரும்பி போறாங்க. ஷைத்தான் வந்து கேட்கறாங்க, கேட்டீங்களா எங்க விஷயம்? சொன்னா கேட்டா அல்லாஹ் அவங்களுக்கு எவ்வளவு லேசா வச்சிருக்கிறான். எப்படி நாம உங்களுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கபர்கிட்ட போயிட்டு கபருக்கு நீங்க சுஜூத் செய்ய அவ்வளவுதான். நான் அதை எப்படி செய்வேன் சொல்லிட்டார். ஹயாத்தோடு இருக்க போலவே நான் அவனுக்கு சுஜூத் செய்யல, மௌத்தாய் கபருக்கு போன போறவா நான் செய்வேன் கேட்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஹாலாத் தான் ஷைத்தானுடைய ஹாலாத். நாங்களும் யோசிக்கணும், ரப்ப எங்களுக்கு மகஃபிரத் தாரத்துக்கு தயாரா இருக்கிறான். சில ஹராத்தை நாங்க விடணும், ஆனா நாங்க ஜஸ்டிஃபை பண்ணி கொண்டிருக்கிறோம். நாங்க ஜஸ்டிஃபை பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்ற சரி வட்டியா அதை விட்டுட்டுவாங்க, நாங்க எப்படி நாங்க என்று கேட்கிறோம். நான் ஸ்ரீலங்கா இருக்க போலே எடுத்தவங்க லண்டனுக்கு வந்தா உண்டோணும் என்று கேட்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்கள், அல்லாஹ்களை பாதுகாக்கணும். இந்த அமைப்புல நாங்கள் வாழ்க்கையை கொண்டு போனோம் என்றால் நாளுக்கு நாள் இருளாகும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. பாவம் இருக்குதே, அந்த பாவம் இன்பமாக இருக்கும், ஆனா அதனுடைய இன்பமும் இருக்குதே டெம்பரரி. அதான் அந்த பெரியார் அதே கவிதையில சொல்றார், ஏமானா மாசியத் மே முஜ்ரிமானா தோடி லzzat है मगर उस पालने वाले की ये कैसी बगावत है. அதுக்கு பின்னால் அந்த பெரியார் சொல்றார், जरा सी देर की लज्जत हमेशा की नदामत है. மனிதனே, நீ சின்ன சொற்ப கால இன்பத்துக்காக வேண்டி நீ பாவத்தை செய்றாய், ஆனா மறந்துடாத அது நிரந்தரமான கைசேதத்தை உனக்கு தரும். நிரந்தரமான கைசேதம். பாவத்திலையும் அல்ல இன்பத்தை வச்சிருக்கிறார். அதுதான் உலகத்துடைய சோதனை. உலகத்துடைய சோதனை அதுதானே. பாவத்துல இன்பம் இருக்குது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த பெரியார் சொல்றார், அந்த சின்ன சொற்ப கால இன்பத்துக்காக வேண்டி நீ பாவத்தை செய்றாய், ஆனா நிரந்தரமான கை சேதத்துக்காக வேண்டி நீ விட போறாய். முஃப்தி ஷஃபீக் ஹஃபிதஹுல்லாஹ் கல்கத்தா முஃப்தி சாப் சொன்னாலும் அவங்களோட தாருல் இஹ்சான் என்ற சென்டருக்கு ஒரு வாலிபர் வந்தார். வாலிபர் வந்து உட்கார்ந்து பேசிக்கொண்டு பேசுறதுக்காக வேண்டி வந்தவர் உட்கார்ந்து அழுவத்துக்கு ஆரம்பிக்கும். கேட்கிறாங்க, ஏன் அழுறீங்க? பேசிக்கொள்ள மேல அவ்வளவு அழுக வந்து கொண்டே இருக்குது. கடைசிக்கு அழுந்து சொல்றாரு, நான் ஏன் அழுகுறேன்டா
எனக்கு அடுத்த கிழமை எனக்கு கல்யாணம் இருக்குது என்ன சொன்னா, அடே நெக்ஸ்ட் வீக் கல்யாணம் என்றால் சிரிக்க வேண்டிய நீ அழுது கொண்டிருக்கிறாய் சொன்னாங்க. நோ முஃப்தி சாப், ஐ ஹேவ் த ஃபியர் வெதர் ஐ ஆம் HIV பாசிட்டிவ் என்று சொல்லிட்டார். இந்த பாயிண்ட் ஒரு 5 நிமிஷம் இன்பத்துக்காக வேண்டி தினால விழுந்தவர் இப்ப நிரந்தரமான கைத்தேர்தல பேசி 5-10 minutes இன்பம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நிரந்தரமான கைத்தேர்தமா இல்லை. எத்தனையோ பேரை நாங்க பாக்குறோம், வட்டி பாக்குறதுக்கு ருசியா இருந்துச்சு, இன்பமா இருந்துச்சு, கைய வெட்டிட்டாரு, இப்ப சிக்கி பூந்து ஹஸ்ரத் ஸ்ரீலங்கா போவோம் மேலா, இங்க இருக்கவும் மேல, இங்க இருந்தா புடிச்சுட்டாருந்தா உள்ளுக்கு போடுவான், ஸ்ரீலங்கா போகல போற வழியில புடிச்சுட்டாருந்தா உள்ளுக்கு போடுவான். ஏன் நிரந்தரமா இப்ப என்ன செய்ய என்ற தடமாற்றம் அது பாக்குறதுக்கு இன்பமாக இருந்துச்சு, ஆனா நிரந்தரமான கை சேதத்தை தான் தரப்போகுது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எந்த அளவுக்கு உலமாக்கள் செல்றாங்க என்றால் அதுல இன்பம் டெம்பரரி. ஓப்பனாகவே சொன்னா இவ்வளவு ஜினா தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல ஏன் ஸ்ரீலங்காவை விட, ஏசியன் நாடுகளை விட, இந்த யூரோப்பியன் நாடுகள்ல ரேப் கேசஸ் கூட என்றது யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவு ஜினா ஓப்பன், ஏன் ரேப் பண்ணணும்? உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, பாவத்துடைய இன்பம் எப்படி என்றா அது டெம்பரரி. ஒரு பாவத்தை செய்வாரு, அந்த பாவத்தை செஞ்சு 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 அதுல இன்பம் பெய்துட்டு 2வது பாவத்துக்கு போவார். அதை செஞ்சு 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 அதுல இன்பம் பெய்துட்டு 3வது பாவத்துக்கு போவார். நான் விரும்பி ஒரு பெண் விரும்பி நாங்கள் தினா செஞ்சோம், இப்ப செஞ்சு 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 அதுல இன்பம் பெய்துட்டு நான் விரும்பி ஒரு பெண் விரும்பாம நான் தினா செய்யணும் என்ற ஒரு ஆசை வந்துச்சு. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இதுதான் உலகத்துடைய ஹகீகத். அதையும் செய்வான், அந்த இன்பமும் பேசிடும். கடைசியாக எங்க பேச முடியும் என்றால் எதிலையும் இன்பம் இல்லை, எனவே கடைசி என்ன, சூசைட் செய்வோம் என்ற முடிவுக்கு வருவார். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்கள், அதுதான் இந்த நாடுகள் இருக்கக்கூடிய ஆள். பாவம் செய்யாத பாவம் இதெல்லாம் செஞ்சுட்டு என்ன பார்த்தாலும் இன்பம் இல்லை, அதை பார்த்தாலும் இன்பம் இல்லை, குடிச்சு ரோட்ல சும்மா சீரழிஞ்சிருக்கிறான். என்ன கேட்டா சாவுறது நல்லம் என்ற லெவல்ல தான் இருக்கிறான். இதுதான் பாவத்துடைய இன்பம். நிரந்தரமான கை சேதத்தை ஒரு மனிதனுக்கு உருவாகும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கமானவன், எங்களுக்கு எவ்வளவு அழகான இபாதத்களை தந்திருக்கிறான். ரப்பு எதிர்பார்க்கிறது என்ன, நீ அடிமத்தனம் இல்லாம போகக்கூடிய அளவுக்கு பாவம் செஞ்சா இதுதான் உனக்கு விளைவு. ஆனா அடிமத்தனம் வரக்கூடிய அமைப்புல நீ இபாதத் செஞ்ச அவனுக்கு எவ்வளவு இன்பம் தரும். பாவத்துடைய இன்பம் அல்ல குர்ஆன்ல சொல்றான், வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் பங்கா. யார் இந்த உலகத்தில் எங்களுடைய சட்டங்களை புறக்கணித்து வாழ்றாங்களோ, சரியான அமைப்புல சொல்லப்பட்டுச்சு, யார கணக்கெடுக்கல, யார் புறக்கணித்து வாழ்றாங்களோ அவங்களுக்கு நாங்க பங்கா நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். கியாமத்துடைய நாள் அவங்கள நாங்க குருடர்களாக, பிளைண்ட் ஆட்களை போல நாங்க இழப்பட்டுவோம். கியாமத்துடைய நாள் எழும்புவாங்க, ஏன் இந்த கியாமத்துடைய நாள் எனக்கு கண் விளங்காத ஒருத்தனை போல இழப்பட்டிருக்கிறாய். உலகத்துல நல்ல கண் விளங்கிட்டே ரப்பே. அல்லாஹ் சொல்லுவான், அத்தக்க ஆயாத்துனா ஃபனசீதஹா. உலகத்துல எங்களுடைய கட்டளைகள் ஆயத்துகள் உங்களுக்கு ஓதப்பட்டுச்சு, சொல்லப்பட்டுச்சு. வட்டி ஹராம் என்று சொல்லப்பட்டுச்சு, ஜினா ஹராம் என்று சொல்லப்பட்டுச்சு, மஹரம் இல்லாத பெண்களை பார்க்கிறது ஹராம் என்று சொல்லப்பட்டுச்சு, மியூசிக் ஹராம் என்று சொல்லப்பட்டுச்சு. இதெல்லாம் ஒரு காதால கேட்டு அடுத்த காதால விட்டீங்க. பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்தீங்க, பார்த்து விளங்காத மாதிரி போனீங்க, ஏதோ வேறொருத்தருக்கு சொல்ற மாதிரி இருந்தீங்க, நீங்க பொட்டையன போல இருந்தீங்க. எனவே கியாமத்துடைய நாள் உடனே பொட்டையனாகவே வச்சுட்டோம் என்றால் உலகத்தில் எல்லாம் சொல்லப்பட்டுச்சு, கணக்கில்லாம இருந்தாய், கண்விளங்காதவன போல இருந்தாய், மறந்துட்டாய். எனவே நாங்க இப்போ மறந்துட்டோம், அவ்வளவுதான். பேசிட்டு குர்ஆன்ல பாவிக்கிற வார்த்தை இஹ்ஸரு. அரபிகள் கிட்ட கேட்டார்கள், இஹ்ஸா என்று சொன்னா நாய் விரட்டுறதுக்கு பாவிக்கிற வார்த்தை இஹ்ஸரு.
கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எவ்வளவு பெரிய நஷ்டத்துல விழுவான் அந்த மனிதன். எனவே ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது என்ன? ஒரு அடியான் அவன இபாதத்துடைய இன்பத்துல போடணும் என்பது. நிச்சயமாக அல்லாஹ் இபாதத்துல இன்பத்தை வச்சிருக்கிறான். ஆரம்பம் கஷ்டமாக தான் இருக்கிறது. ஆனா அந்த இபாதத்தை ஒரு மனிதன் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய நேரத்துல பெரிய ஒரு இன்பத்தை அல்லாஹ் தான். அரபிகள்ல கஹ்வா இருக்குது, கஹ்வா குடிச்சிருக்கிறீங்களா? அந்த அரபிகள்ல கஹ்வாவ அரபிகள் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா குடிப்பாங்க. அதை ஃபர்ஸ்டுக்கே வாயில போட்டா அதை உள்ளுக்கு இறக்குறதா வெளிக்கு போடுறதா என்று சிந்தனை வரும். அந்த அளவுக்கு கசப்பு மாதிரி. ஆனா அதுக்கு பழகிட்டா கண்ணியத்துக்குரிய பெரியோர்களை, சகோதரர்களை, தாய்மார்களை குடிச்சு கொண்டே இருக்கிறது. அதே மாதிரிதான் ஒருத்தர் நின்று தொழுந்து கொண்டிருக்கிறது. முதல் நாள் கால் வருத்தம், இடுப்பு வருத்தம், கை வருத்தம் எல்லாம் வரும். பழகிட்டாரா அவருக்கு நின்று வணங்குறது, உட்கார்ந்து ஜிக்ர் செய்யறது, குர்ஆன் எடுத்து ஓதிக்கொண்டே இருக்கிறது, ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்கள், அதுல அந்த இன்பத்தை தாரா. இன்சான் நப்ஸ் எப்படி என்றா சின்ன குழந்தை போல. அதான் ஒரு பெரியார் சொல்றார், அந்நப்சு கத்திஸ்லி இன் தஹ்மில்ஹு ஷப்ப அலா ஹுப்பிர் ரதா ஃபஇன் தஸ்திம்ஹு யன்ஃபதிம். இந்த நப்ஸ் இருக்குதே சின்ன புள்ளை போல. ஒரு சின்ன புள்ளைக்கு பிரஸ்ட் ஃபீடிங் நடந்து கொண்டே இருக்குது. 2 வருஷத்துக்கு போறோம், நீங்க நிப்பட்ட இல்ல, அந்த புள்ள 15 வருஷம் வரக்காட்டி குடிச்சு கொண்டே. இந்தியால ஒரு ட்ரெயின்ல உம்மா மகன் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. ஒருத்தவங்க பார்த்தா உம்மாவும் டாய்லெட்டுக்குள்ள போறாங்க, மகனும் டாய்லெட்டுக்குள்ள போறாங்க. மகனுக்கு 16 வயசு. பேப்பர்ல வந்த விஷயம் வந்து விசாரிக்கிறாங்க, என்ன 2 பேரும் டாய்லெட்டுக்குள்ள? சொல்றாங்க, இல்ல இந்த மகன் இன்னும் பால் குடி மறந்து இல்லைன்னு சொல்றாங்க. 14 வயசுல தாய்ப்பால் குடிக்கிறார். நப்ஸ் இருக்குது இதே மாதிரிதான். ஒன்றுக்கு பழக்கினா அப்படியே பேசணும். நாங்க எங்களை நப்ச பழக்கிருக்கிறோம். என்னத்துக்கு? பாவங்களுக்கு பழக்கிருக்கிறோம், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பழக்கிருக்கிறோம், மொபைலுக்கு பழக்கிருக்கிறோம், லேப்டாப்புக்கு பழக்கிருக்கிறோம். சும்மா லேப்டாப்பை திறந்தா டைம் எங்க போகுதுன்றே தெரியாதா? மொபைல கைக்கு எடுத்தா அப்படியே 2 hour இருப்பார். அப்படி அவருடைய காலம் போறது விளங்குறது இல்லை. மெத்தடிக்க போனாருன்னா காலம் அப்படியே பேசிடும். நாங்க பழக்கினத நப்சுக்கு அதுக்குதான். எனவே நப்சு எங்களை வாலிபத்தை அடைஞ்சு இப்ப வயோதிபத்தை அடைஞ்சு கபர் போற காலத்துக்கு ஆகிட்டு இப்ப பேசு சப்புல முன் சப்புல நிக்க சொன்னா எங்க நிக்க போகுது? கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த நப்சை இதுல இருந்து கலட்டி நாங்க இந்த பக்கத்துக்கு போட்டா அந்த காலத்துல பெரியார்கள் அவங்க அமல்கள் அவங்க மகன்மார்கள் பார்க்கிறாங்க. வாப்பா இவ்வளவு அமல் செய்யறா, வாப்பாட தஹஜ்ஜுடைய அழுகைக்குதான் மகன் எழும்புற, வைப்பு எழும்புற, உண்மை எழும்புற. ஏன் அவளுடைய அழுக, அவருடைய தொழுக, அவருடைய திக்ர், அவருடைய அமலை பார்த்து மகன் அவருடைய நப்சையும் அதுக்கு தயாராக. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்கள், எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க முன் மாதிரி என்ன? அந்த சொல்ற மாதிரி எக்கனாமிக்கல் அனிமல் தள்ளி 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 என்று பின்னிட்டால ஓடி எங்கட பிள்ளைகளுக்கு தெரியும் வாப்பாவுக்கு பார்க்க டபுள் மடங்கு நான் தள்ளிக்கு பின்னால போகணும் என்று. வாப்பா கிட்ட சுஜூத் இல்ல, வாப்பா கிட்ட ருக்கு இல்ல, வாப்பாட ரமதான் அதே அடுத்த மாதங்களை போலதான், ஒரு பக்குவம் இல்ல, பேணுதல் இல்ல. இதற்குள்ளே பார்த்தா என்ன லண்டன் வாழ்க்கை அப்படித்தான் மகன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்கள், இதுக்கு பழக்கினோம் என்றா எங்கட பிள்ளைகளும் அப்படித்தான் ஆகுவாங்க. எனவே எங்கட நப்ச பழக்கணும். இபாதத்துக்கு எவ்வளவு இன்பத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறார். ஹஜ்ரத் இமாமுல் ஹஸன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாளைக்கு 8 hours திக்ர் செய்வார். 8 hours திக்ர் யோசிச்சு பாருங்க எவ்வளவு இன்பமாக செய்வாங்க. சாலிம் ஹத்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கடை பிசினஸ் செஞ்சு கொண்டிருப்பாங்க. அதானுடைய சத்தம் அல்லாஹு அக்பர் என்று வந்தா போதும் கவிதைகளை படிச்சு கொண்டு போவாங்க. கடை தொடர்ந்திருக்கும். إذا ما دعا داعٍ كنت مسرعا مجيبا لمولى جل ليس له مثل أجيب إذا دعاني بصنع وطاعة وبنشوة لبيك يا من له الفضل. அல்லாஹ்வுடைய அழைப்பாளர் அல்லாஹ்வின் பக்கம் மஸ்ஜிதின் பக்கம் அழைக்கக்கூடிய நேரத்தில் லப்பைக் என்று சொல்லி நான் எழும்பி போவேன் என்பதாக சொல்றேன். ويصفر لوني خيفة ومهابة ويرجع لي عن كل شغل به شغل. அல்லாஹ்வுடைய மஹப்பத்துல, அல்லாஹ்வுடைய பயத்துல இந்த கலர் மாறுது என்று சொல்றாங்க. நான் ஒரு மெச்ச பார்க்க போல சும்மா மெச்ச பார்க்க வாரம், மெச்ச பார்க்கிறவங்களை நீங்க பாருங்க. மெச்ச பார்க்கிறவங்களை இப்படி இருக்கிறோம், ஓ
என்னடா நடக்குது? அதை பார்க்கதான் அவர் 6000 ரூபாய் என்று சொல்றார். நாங்க நச்சு பார்க்காம பார்க்கிறவரை பார்த்தா புதினப்படுறோம். என்னடா என்று சொல்றார். கண் இப்படி போகுது முழு வாழ்க்கையும் அழுது கொடுக்கிற மாதிரி. படம் பார்க்கறவங்க பார்த்தா அழுது பண்றீங்க. ஏண்டா அழுகுறா? இங்க அங்க யாரும் மவுத் ஆயிட்டாங்க, அங்க மவுத் ஆயிட்டாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களை, சகோதரர்களை, தாய்மார்களை, ஒரு மனிதனை இபாதத்துக்கு போட்டாங்க. ஏன் அழுகுறீங்க? அல்லாஹ்வுடைய மஹப்பத், அவருடைய நஃப்ஸ பழக்கினது அதுக்குதான். فحقكم ما لذني غير ذكركم وذكر سواكم في فمي قد لا يحلو. யார் உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக செல்றேன் யா அல்லாஹ், எனக்கு உண்ட திக்கர்ல தான் இன்பம் இருக்குது யா அல்லாஹ். பஜார்ல லாபாய் 10 பவுன் 20 பவுன் 1,00,000 பவுனுக்கு பிசினஸ் நடக்குது, அதுல எனக்கு இன்பம் இல்ல ரப்பே. உண்ட சுப்ஹானல்லாஹ், உண்ட அல்ஹம்துலில்லாஹ், ஏந்த அல்லாஹ்ட பேரை செல்வதுல தான் எனக்கு இன்பம். மதா யஜ்மஉல் அய்யாமு பைனி வ பைனகும் வ யஃப்ரஹு முஷ்தாகுன் இதா ஜமஅ ஷமலு. உள்ளத்துல கையை வச்சு சொல்வோமே, யாரு நாங்க எல்லாம் மௌத்த விரும்பக்கூடியவங்க, நாங்க யாரு பிடிச்சோம்? ஏன் மௌத்த விரும்புறது? அல்றார் மௌத்த விரும்புற ஒரே ஒரு காரணம், ஏன் அல்லாஹ்வை நாம் பார்க்கணும். அவ்வளவு. இவ்வளவு காலம் எனக்கு அவவோட தொடர்பு எஸ்எம்எஸ்ல தான், இன்னும் எஸ்எம்எஸ்ல தான் தொடர்பு. அதுக்கு போற ஒரு கட்டம் வந்துச்சு, நான் இப்ப மொபைல்ல அவவோட பேசுறேன். அதுக்கு போற இப்ப இன்னொரு கட்டம் வந்துச்சு, இமெயிலால நான் அது போல செக் பண்ணினேன். அதுக்கு போற ஒரு கட்டம் மாஷா அல்லாஹ் ஸ்கைப் வந்திருக்கேன், ஸ்கைப்ல அவ பார்த்து கொண்டுதான் நான் பேசுறேன். இப்ப சொல்ல இது போதா ரப்பே, எனக்கு இந்த ஸ்கைப் போதா, அவன் நேரடியா எனக்கு பார்க்கலாம். மஹப்பத் கூட கூட அவ எப்படி சரி பார்க்கணும், அவ எப்படி சரி அடையணும் என்று வரும். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு அக்பர். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய குரல் மட்டும்தான் கேட்டுச்சு. அல்லாஹ்வோட பேசி பேசி யா அல்லாஹ் எனக்கு ஏல ரப்பே, எனக்கு உன்னை பார்க்கணும் என்று சொல்லிட்டான். அல்லாஹு அக்பர். மதா யஜ்மஉல் அய்யாமு பைனி வ பைனகும். யா அல்லாஹ் இவ்வளவு காலம் தராவி என்று 20 ரக்காத், யா அல்லாஹ் நான் சுஜூத் செய்றேன், ருக்கு செய்றேன், தஹஜ்ஜுத், நோன்பு, உன்னை பார்க்காம இவ்வளவு எல்லாம் செய்றேன். யா அல்லாஹ் இன்னும் அந்த எக்ஸ்டென்மென்ட் தொடர்பு மாதிரி தான். உன்னோட நான் பாத்தியாவோ ஓதி, நான் நோம்ப பிடிச்சி ஹஜ்ஜ செஞ்சு உன்னோட தொடர்பு, உன்னைய பார்க்கணும் யா அல்லாஹ், அதுக்கு மௌத்தாகணும் யா. எத்தனை பேருக்கு ஆசை வருது? கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இபாதத்துடைய இன்பத்தை அடையிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் அதுக்காக வேண்டிதான் எங்களை படைத்திருக்கிறார். எங்களுக்கு விட்டு போறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு ஊட்ட வாங்கி இதை விட்டு போறது எவ்வளவு கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. உண்மைக்குமே மௌத்துடைய வெறுப்பு, ஒரே ஒருத்தருக்கு மௌத்துடைய வெறுப்பு உண்டு, இன்னும் அமல் செய்யணும், இன்னும் அமல் செய்யணும், இன்னும் அமல் செய்யணும் என்று இருக்கிறது, அது வேற விஷயம். ஆனா கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, துனியாவுடைய மஹப்பத்துல ஒரு மனிதன் மௌத்த வெறுக்கிறான் என்றா நரகவாதிகளுடைய அடையாளம் என்றது. அல்லாஹ்வுடைய மஹப்பத் என்ற உள்ளத்துல இல்லாம. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே இந்த அல்லாஹ்வுடைய மஹப்பத் அடையறதுக்காக வேண்டிதான் இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். லஅல்லகும் தத்தகூன். நீ பாவம் செஞ்சு செஞ்சு இந்த வலியாக இந்த நண்பனாக ஆக முடியாது. இந்த பாவங்களுக்கு தலாக்க செல்வே. எப்ப பாவங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வைப்பீங்களோ, அது சின்ன பாவமா இருந்தாலும் வானம், அது செய்ய வானம். சின்னொரு ஓட்டையும் மூண்ட வாழ்க்கையில வைக்காது, எல்லா ஓட்டைகளை மூடுங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹ் கிட்ட வாரது பர்ல மட்டும் செஞ்சாலும் போதும் என்று சொல்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஆனா பாவங்கள் ஒன்றும் செய்யாம இருக்கும். ஆனா எங்களோட வாழ்க்கையில ஆதத்தாகிட்டு, எங்களுக்கு வாழ்க்கையில ஆதத்தாகிட்டு பெண்கள் முழுமையான முறையில மறைக்காம இருக்கிறது. மகரம் இல்லாத ஆட்களோட பேர் அங்குளோட இப்படி அப்பா பேசாம இருக்கிறாங்க. மச்சானோட இவ்வளவு எல்லாம் முகப்பத்தா பேசி பேசி திடீரென்று பேசாம போனா அவங்க என்ன நினைப்பாங்களோ சரியா. இதுதான் நடந்துச்சு ஷைத்தானுக்கு. லாஜிக் போட்டா அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, அது அல்லாஹ் என்ன நினைப்பாங்க என்ற கணக்கே இல்லாமல். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே அல்லாஹ் புதிய கால துனியாவுடைய வாழ்க்கையை தான் தந்திருக்கிறான்.
ஏதோ இந்த ரமதான் எங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்கணும் என்றா, அவன் நண்பனாக மாறணும் என்றா, எல்லா பாவங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கதான் நோனும். அல்லாஹ் அததான் எதிர்பார்க்கிறான். எனவே 2 வகையான பாவம் நாங்க 2 நாட்கள் பேசினோம், உள்ளத்தால செய்யக்கூடிய பாவங்களை பற்றி. எனவே அந்த பாவங்களுக்கும் நாங்க முற்றுப்புள்ளி வைக்கிறது. அதே மாதிரி ஆக முக்கியம் அடுத்த பாவமும் இருக்கிற உடம்பால உறுப்புகளால செய்யற பாவம். இந்த ஒவ்வொரு பாவங்களை நாங்க நிப்பாட்டிட்டு இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள்ல நாங்க இபாதத்துடைய விஷயங்களை பேசுவோம். இபாதத்துடைய ஹகீகத் என்னன்றது பேசுவோம். எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக.